ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அங்காடி தெருல லலிதா ஜுவல்லரியிலேருந்து வெள்ளி விளக்கு, சின்ன சின்ன குத்து விளக்கு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்ப்ளீட்டான பூஜை செட்டு அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. நீங்கள் எந்த வெள்ளி கலெக்ஷன் எடுத்தாலுமே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குத்து விளக்கு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட கிராம் வந்து பார்த்திங்கனாக்கா 77 கிராம் வந்து வருது. இதுக்கு வந்து எந்த விதமான வேஸ்டேஜும் கிடையாது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸும் வந்து கிடையாது. ஸோ செய்கூலி சேதாரம் இல்லை. நீங்கள் வந்து 10 கிராமுக்கும் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய வாங்குகிற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வெள்ளி பொருள்லையே ஒரு 12% 10% அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 1200 மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும்ல. இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி குத்து விளக்கு, கொஞ்சம் பெரிய குத்து விளக்கு, ஒரு அடிக்கு இருக்கிற குத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து 198 கிராம் வருது. கிட்டத்தட்ட வந்து 21,000 ரூபாய் 22,000 ரூபா. அது ப்ளஸ் வந்து 3% ஜிஎஸ்டி அதோட வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிறைய காமாட்சி விளக்கு, ஏன்னா காமாட்சி விளக்குலேயே நிறைய இருக்குல்ல. உங்களுக்கு வந்து கஜலக்ஷ்மி விளக்கு, அதுக்கப்புறமா அஷ்டலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு 50-40 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து வருது. ஸோ அடுத்து வந்து ஒரு தாமரை இதழில் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு, இது வந்து ஒரு 52 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட்டு 25 கிராமில் இருக்கிற ஒரு விளக்கு தான் இது. இது வந்து ஒவ்வொரு சாமி வச்ச மாதிரி நிறைய, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும்ல, அதனால் நிறைய சாமி வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து 39 கிராமில் ஒரு அஷ்டலக்ஷ்மி விளக்கு. இதே நீங்கள் 60 கிராமுக்கு வாங்கினீங்கன்னா பேக் சைடு அதாவது 2 தகடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நான் உங்களுக்கு மோல்டிங் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 41 கிராம் வந்து வருது. ஒரு கஜலக்ஷ்மி விளக்கு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுற மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா டீப்பாக இருக்குது. அடுத்து ஒரு சின்ன குத்து விளக்கு, மாட விளக்கு, துளசி விளக்குன்னு கூட நம்ம இது சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு 18 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது 28 கிராமில் இருக்கிறது. இதுலேயே வந்து மேலே சங்கு வச்சா மாதிரி, சக்கரம் வச்சா மாதிரி, வேல் வச்சா மாதிரி, சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு வாழை இலை. நம்ம வந்து எல்லா நல்ல காரியங்களுக்குமே வீட்டில் வந்து வாழை மரம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் பூஜை ரூமில் எப்போதுமே வாழை மரம் கட்டணும்னா அது பாசிபிள் இல்லைல்ல. அதுக்கு வந்து வெள்ளியில் அந்த கோல்டு பிளேட்டடில் அந்த காயெல்லாம் நல்ல கொலை இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது வந்து 98 கிராமில் வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ருபீஸ்க்கு கொஞ்சம் மேலே வந்து வரும். நெய் தீபம் ஏற்றுற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 59 கிராமில் உங்களுக்கு வந்து சூடம் ஏற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கலெக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தூபக்கால்லாம் வந்து உங்களுக்கு 100 கிராம் 90 கிராம் 120 கிராம் அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாக்கா 47 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. இதெல்லாம் நெய் தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கிறது. நெய் தீபம்னா நிறைய பேர் சூடம் ஏற்றுறதை வந்து இப்போ விட்டுருக்காங்க. அதுக்கு பதில் இதில் நெய் போட்டு இதை வந்து தீபமாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து நெய் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 15 கிராமில் இருக்கிற அந்த ஒரு மாட விளக்கு. இதில் வந்து திரி போட்டு ஏற்றுவாங்க. மாடத்தில் வைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து அணையாமல் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய கிராம் ரேஞ்சஸ் வந்துருக்கு. 25 கிராம் 30 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும். இன்றைக்கி நான் காமிச்சது எல்லாமே மேக்ஸிமம் சைஸும் இருக்குது, மினிமம் சைஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஓல்டு சில்வரை போடுறீங்க அப்படின்னாக்கா 30% 35% வந்து வேறு ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கேயே வாங்கியிருந்தீங்க, லலிதாலே வாங்கியிருக்கீங்க அந்த சில்வர் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து லெஸ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயிலாக நீங்கள் ஷாப்புக்கு போகிறப்பையோ இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பர்லேயோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிடுவாங்க. இந்த வீடியோ வந்து குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி மார்ட் அங்கே எடுத்த வீடியோ தான். இதுவுமே நம்ம நிலவிளக்கு மாதிரி வந்து ஏற்றலாம். கொஞ்சோண்டு வந்து நம்ம எண்ணெய் போட்டுட்டு நிலையோட 2 சைடும் வைக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய கிளாஸ் பவுல்ஸ்லாம் வந்திருக்கு. அது மாதிரி வச்சிட்டோன்னா அணையாமல் ஏறும். இது வந்து 76 கிராமுக்கு இருக்கிற ஒரு பெரிய மாட விளக்கு. அடுத்து வந்து அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸு ஃப்ளவர் போட்ட மாதிரி 50 கிராம் 40 கிராம் 30 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே எல்லா ரேஞ்சஸுமே வந்து இருக்குது.
இதெல்லாம் 41 கிராமுக்கு வந்து வருது. அந்த பாலிஷில் மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அடுத்து வந்து அகல் விளக்கு, இதெல்லாம் வந்து 11 கிராம் வருது. இதுக்குமே செய்கூலி சேதாரம் கிடையாது. உங்களுக்கு இதே 9 கிராம் இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு மட்டும் மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது உங்களுக்கு வந்து 4 கிராம் தான் வருது. இதுக்கு வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன் வச்சா மாதிரியுமே வந்து பஞ்சபாத்திரம் இருக்குது. 43 கிராமில் நல்ல வந்து உங்களுக்கு நிறைய டிசைன், நீங்கள் நல்ல மெயின்டைன் பண்ணிப்பீங்க அப்படின்னா மட்டும் டிசைன் வந்து போங்க. நம்ம என்ன தான் வந்து அதை விளக்குனாலோ இல்லை பாலிஷ் அந்த லிக்விட் போட்டாலுமே ப்ளைனாக இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம சூடாக ஏற்றுறதுலையே கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கிறது, 48 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து 52 கிராமில் அவ்வளோ சாலிடாக அவ்வளோ திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 22 கிராம் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வருது. நிறைய டிசைன் வச்சா மாதிரி, விநாயகர் வச்சா மாதிரி எல்லாம் கூட இருக்குது அதில். இது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். பேக் சைடு வந்து ஒரு சப்போர்ட்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு 46 கிராமில் ஒரு அன்னபக்ஷி மேலே வச்சு அதில் இருக்கிறது. இதிலே பிளைன் டிசைனும் இருக்குது, இதிலே 2 மட்டும் வச்சா மாதிரியுமே வந்து இருக்குது. இதெல்லாம் 44 கிராமில் வந்து வருது. இதிலே பாட்டமில் பிளேட் வச்சா மாதிரியும் கலெக்ஷன்ஸ் கூட அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 40 கிராமில் வந்து வருது. தனித்தனியாக எடுக்கல, அந்த பிளேட்டுக்கு ஒரு பாதம் மாதிரியும் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஜஸ்ட் கலர் எனாமல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு துளசி மாடம், சில பேர் துளசி மாடம் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு சிட்டியில் இருக்க நான் துளசியெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க அவங்களோட மனசுக்கு அந்த பூஜை ரூமில் வச்சு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பன்னீர் சொம்பு, பிளேட்டு இந்த மாதிரி செட்டாகவுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி குங்கும சிமிழ் ஒரு 19 கிராம், இன்னும் கம்மியாக கூட இருக்குது. அதில் நல்ல எனாமெல்லாம் வச்சா மாதிரி உங்களுக்கு வந்து தனியாக மூடி கயட்ட முடியாத மாதிரி, எப்போதுமே தனியாக வந்து வெளியில் மூடி கயட்ட முடியாமல் வாங்கினீங்கன்னாக்கா அது பெஸ்ட்டு, மிஸ் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து 11 கிராமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு பிளைன் டிசைனு 19 கிராமில் வந்து உங்களுக்கு இருக்குது. இது கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த கலசம் மாதிரியே இருக்கிற மாதிரி 16 கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸு 86 கிராம் வந்து வருது. ஸோ நிறைய வந்து குங்குமம் வந்து இதில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். நல்ல ஒரு நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் கலசம் சொம்பு, அந்த பன்னீர் சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டிசைன் போட்டால் மாதிரி, டிசைன் இல்லாத மாதிரியும் நிறைய அஷ்டலக்ஷ்மி வச்சா மாதிரியெல்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் அங்கே நிறையா இருக்குது. இது வந்து 184 கிராமில் இருக்கிற ஒரு பன்னீர் ஜார் தான். ஸோ இதெல்லாம் வந்து 158 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட அங்காடி சேனலில் என்ன வீடியோஸ்லாம் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.